பிரேஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாராக இருக்கிற சகோதரர் யாருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம போன கிளாஸில் வந்து ஆடியோ ரொம்ப லேக் ஆனனால அந்த லெசன் சரியாக பண்ண முடியல. ஸோ அதை தான் நம்ம இதில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா, நம்ம சவுண்டு மேட்ச் இது வரைக்கும் சிங்கிள் நோட் மட்டும் அது ரிப்பீட்டபுளாக ப்ளே ஆகிட்டே இருக்கும். நம்ம அதை கேட்டு சவுண்ட் மேட்ச் பண்ணோம். அதாவது ஒரே ஒரு நோட்டு தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும். இப்போ ஒரு சாங் மாதிரி இருக்கு, இது ஒரு சாங் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இன்ட்ரோ மியூசிக் இருக்கும், அப்புறம் சாங் நோட்ஸ் வரும். ஓகே, ஸோ இந்த வீடியோ நம்ம அதான் பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த சாங்கை ப்ளே பண்ணுறேன், ஜஸ்ட் முதல்ல லிசன் பண்ணுங்க, அப்புறம் நம்ம நோட்ஸ் பண்ணலாம். ஓகே, இந்த சாங் வந்து கேட்டிருப்பீங்க. ஸோ ஒரு இன்ட்ரோ மியூசிக் வருது, அப்புறம் பியானோ நோட்ஸ் வருது, அப்புறம் அவுட்ரோ மியூசிக் வருது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சாங் வந்து கவுண்ட் பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் மெஷர்லேருந்து நம்ம சாங்கை மட்டும்தான் கவுண்ட் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம மியூசிக்குமே நம்ம எத்தனை மெஷர் வருது அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணோம். ஸோ ஸ்டார்ட் ஆகும் பொழுது மியூசிக்கில் தான் இது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது 4/4 ரிதமில் இருக்குது. சி மேஜர் ஸ்கேல் இருக்குது. அப்போது சி மேஜர் ஸ்கேல் இருக்க நோட்ஸ் மட்டும்தான் வரும். CDFGAB அந்த 7 நோட்ஸ்குள்ளே தான் வரும். ஓகே, நம்ம அதுக்குள்ளே மட்டும் கேட்டு நம்ம மேட்ச் பண்ணி எழுதணும். ஓகே, ஸோ அப்போ முதல்ல நம்ம 4/4க்கு நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு ஷீட்டில் 1 2 3 4 அந்த நம்பரை வந்து நம்ம எழுதிக்கணும். ஓகே, ஸோ நம்ம வந்து எப்படி எழுதிக்கணும் அப்படின்னா, சவுண்ட் மேட்ச் அப்படின்னு மெயின் டைட்டில் போட்டுட்டு, அப்புறம் சப்டைட்டில் எக்ஸசைஸ் 1 ஃபைண்ட் த நோட்ஸ் ஆஃப் த சாங் அப்படின்னு போட்டுட்டு, இது 4/4 தான் அப்படிங்கிறதுனால நம்ம 4/4 எழுதிக்கணும். இப்போ இந்த ஷீட்டில் நான் வந்து 4 மெஷர் போட்டிருக்கேன். மெஷர் அப்படின்னா 1 2 3 4 அப்படிங்கிறது ஒரு மெஷர். அப்புறம் இந்த செகண்ட் ஒன்லேருந்து செகண்ட் மெஷர், அப்புறம் தேர்ட் ஒன்லேருந்து தேர்ட் மெஷர். ஸோ இது போல் இருக்கும். அப்போது நான் வந்து இந்த ஷீட்டில் 4 மெஷர் ஒரு லைனில் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஷீட்டில் எத்தனை போட முடியுதோ, சப்போஸ் 2 தான் போட முடிஞ்சால் 2 எழுதிக்கோங்க. ஒரு மெஷர் தான் வரும்போது சின்ன நோட்னா ஒரு மெஷர் எழுதிக்கோங்க. எத்தனை மெஷர் போடுறோங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை. ஸோ கரெக்டாக கவுண்ட் பண்ணி எழுதணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ நம்ம இந்த மாதிரி எழுதிட்டு நம்ம என்ன பண்ணணும், இப்போ சாங் லிசன் பண்ணணும். ஸோ சாங் ஃபஸ்ட்டு கவுண்ட் வரும்பொழுதே அது வந்து மியூசிக்கில் ஆரம்பிக்குது இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு மியூசிக்கில் ஆரம்பிக்குது. ஸோ அங்கே நம்ம மியூசிக் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு இப்போ எத்தனை மெஷருக்கு மியூசிக் வருது அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ப்ளே பண்ணி நம்ம கவுண்ட் பண்ணலாம். 2 3 4 1 2 3 4 1 2 ஓகே, அப்போ 4 மெஷருக்கு மியூசிக் வருது. அப்புறம் வந்து நமக்கு சாங்கோடைய நோட்ஸ் வந்து ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், எப்படி மேட்ச் பண்ணணும் நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? ஸோ நம்ம அந்த சவுண்டு வந்து எங்கே 5th மெஷரில் வருது. ஸோ அப்போ 1 2 3 4 5th மெஷர் இங்கே இருக்குது. ஸோ அங்கே நம்ம வச்சுக்கிட்டு, சப்போஸ் நீங்கள் மொபைலில் இந்த லூப் பிளேயர் யூஸ் பண்ணிங்கன்னா லூப் பண்ணிக்கலாம். இந்த 5th மெஷர் மட்டும் கூட நம்ம இருக்கிறது போல் லூப் பண்ணிட்டு கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ 5th மெஷரில் இருக்குது. இப்போ ப்ளே பண்ணி சவுண்டை, ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஒரு 2 3 டைம்ஸ் ப்ளே பண்ணிவிட்டு அந்த சவுண்டை முதல்ல நல்லா லிசன் பண்ணணும். ஸோ ஏற்கனவே பார்த்துருக்கோம், இது சி மேஜர் ஸ்கேலுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ ஹம் பண்ணிவிட்டு, ஸோ நம்ம எப்படி சவுண்ட் மேட்ச் பண்ணுவோம், நமக்கு வந்து இப்போது இந்த சவுண்டு கீஸில் எங்கே இருக்குன்னு தெரியாது. ஸோ நம்மளாக தான் ஏதாவது ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இ நான் ப்ரெஸ் பண்ணுறேன், அந்த சவுண்ட் ஹம் பண்ணிட்டு ஓகே. ஸோ அப்போது நான் ஈ வாசிக்கிறேன், ஆனால் நான் கேட்குற அந்த சாங்கில் இருக்க சவுண்டு வந்து ஈயோட அதிகமாக இருக்குது, ஹையராக இருக்குது. ஓகே, இதை தான் முதல்ல நம்ம கெஸ் பண்ணணும். இதை கரெக்டாக கெஸ் பண்ணாதான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆக முடியும். ஓகே, ஸோ அப்போது நான் ஏற்கனவே சொன்ன போல சி மேஜர் ஸ்கேல் அப்படிங்கிறதுனால ஈக்கு அப்புறம் இப்போ எஃப் நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன்.
ஓகே, எஃப்மே லோவாக தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நான் ஜி செக் பண்ண போகிறேன். எஃப் ஷார்ப் நான் போல, ஏன் போலனா இது சி மேஜர் ஸ்கேல் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கனால நம்ம எஃப் ஷார்ப்புக்கு போக வேண்டாம். நமக்கு டோட்டலாகவே எந்த ஸ்கேல்னு தெரிலனா நம்ம எஃப் ஷார்ப்பு வரிசையாக தான் போவோம். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் நான் ஜி ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஜி வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. அப்போ இந்த கவுண்டில் ஜி. ஸோ எவ்வளோ நேரம் இந்த ஜி ப்ளே ஆகுது அப்படின்னா நம்ம ப்ளே பண்ணால் தெரியும். 1 2 3 4. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வரப்போ வேற நோட் வந்துடுது. ஸோ 6th மெஷர் வரும்பொழுது வேற நோட் வந்துடுது. 6th மெஷர் போகும்பொழுது வேற நோட் வருது. அதே போல் நம்ம ப்ளே பண்ணி சவுண்டை ஹம் பண்ணி நம்ம அதையும் மேட்ச் பண்ணணும். இப்படி நம்ம மேட்ச் பண்ணும் பொழுது நம்ம இந்த பியானோ சவுண்டில், அதாவது ப்ரீவியஸ் அதை ஃபுல்லாகவே லிசன் பண்ணலாம். எதுக்குன்னா நமக்கு அங்கே அந்த சாங் நோட்ஸ் வந்து, அதாவது அது கீழே இறங்கி வருதா, இல்லை அதே நோட்ஸ் ரிப்பீட் ஆகுதா, இல்லை மேலே ஏறுதா. அதை எப்படின்னா இப்போ ஜியில் ஆரம்பிச்சிச்சு இல்லையா, 5th மெஷரில் ஜியில் ஸ்டார்ட் ஆகுது. ஜிக்கு அப்புறம் ஹையரா ஏபி அப்படி போதா, இல்லை ஜிக்கு அப்புறம் எஃப்இடின்னு வருதா, இல்லை ஜிலே இருக்கா. நமக்கு 3 ஆப்ஷன் தான். ஓகே, ஸோ இந்த 3 ஆப்ஷன் இருக்கு. அப்போ நம்ம கரெக்டாக நம்ம கெஸ் பண்ணணும். அப்போ ஜிலேருந்து கேட்குறேன் பாரு. ஓகே, ஸோ கீழே இறங்குது. அப்போ ஜில இருந்து கீழே இறங்குது. அப்போ அது எஃப்இடிசி ஏதோ வேணா இருக்கலாம். ஓகே, அப்போ நம்ம எஃப் செக் பண்ணலாம். 6th மெஷர். ஓகே, எஃப் கரெக்டாக மேட்ச் ஆகுது. அப்போ அடுத்த ஒன்றில் நம்ம எஃப் எழுதிக்கணும். ஓகே, இதே போல தான். அப்புறம் 7வது மெஷர் 8வது மெஷர் நம்ம வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி எழுதணும். இப்போ மியூசிக் பார்த்தீங்கன்னா ஓகே 12 வரைக்கும் அந்த சாங் வருது. 13ல் அவுட்ரோ மியூசிக் வந்தது. அப்போ 4 8 12 இங்கே வந்து மியூசிக் அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இங்கெல்லாம் நம்ம நோட்ஸ் எழுதணும். அப்போ இந்த ஒன்று நமக்கு தேவையில்லை, ஏன்னா இதோடைய முடிஞ்சிருது. 4 8 12 16 மெஷர் வருது. ஃபர்ஸ்ட் 4 மெஷருக்கு மியூசிக், லாஸ்ட் 4 மெஷருக்கு மியூசிக், நடுவில் இருக்கிற 8 பாருக்கு தான் நோட்ஸ் இருக்கு. ஓகே, அப்போ இதை மீதி இருக்கிற நோட்ஸையும் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி இது போல் எழுதி நோட்ஸை மேலே எழுதி எனக்கு அனுப்புங்க. நான் உங்களுக்கு ஆன்சர் ஷீட் அனுப்புகிறேன். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் குரூப்பில் வந்து கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.